வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகத்துல மழை கொட்டி தீர்த்துட்டு வர இந்த நேரத்துல சென்னை வானிலை மையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த சில தினங்களாவே தமிழகத்துல பரவலா மழை பெஞ்சிட்டு வர நிலையில அடுத்த 6 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும், என்னென்ன அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். இன்னைக்கு திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில நாளைக்கு 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அலர்ட்டும் கொடுக்கப்படல. அடுத்து 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 27, 28 ஆகிய 2 நாட்களுக்கும் பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மாவட்ட வாரியா பார்க்கிறப்போ சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல 25ஆம் தேதியை தவிர்த்து நாளை முதல் 28ஆம் தேதி வரைக்கும் இடி மின்னலோட மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு 24, 25 தேதிகளை தவிர்த்து நாளையிலிருந்து 28ஆம் தேதி வரை தொடர்ச்சியான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கடலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு 27, 28ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பார்க்கும் பொழுது 23ஆம் தேதி வியாழன் அன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்க்கும் பொழுது வட தமிழக கடலோர பகுதிகளான சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் புதுவையில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறை காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறை காற்று வீசக்கூடும். அதே போல நாளை மறுதினம் முதல் 26ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையில 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அடுத்தடுத்து வர நாட்களுக்கு தொடர்ச்சியா மழை இருக்கிறதால அலட்சியமா இருக்காம அலர்ட்டா இருங்க மக்களே. தினசரி துல்லியமான வானிலை நிலவரத்துக்கு நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.